ஸ்ரீ மாத்திரே நமக. ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆந்திர மாநிலத்தில் உள்ள நந்தியால் மாவட்டத்தில் அமைந்துள்ள நல்லமல்லா என்னும் காட்டிலே உள்ள மலை குன்றில் அமைந்துள்ள தக்ஷிண கைலாயம் என்று போற்றப்படும் புகழ்பெற்ற க்ஷேத்திரமான ஸ்ரீசைலம் ஸ்ரீ பிரம்மராம்பிகா சமேத ஸ்ரீ மல்லிகார்ஜுனர் கோவில இன்னைக்கு நாம தரிசிக்க போறோம். ஸ்ரீபர்வதம், ஸ்ரீநகரம், ஸ்ரீகிரி, ஸ்ரீசைலம் என்ற பெயர்களால் அழைக்கப்படும் இந்த க்ஷேத்திரம் நல்லமல்லா எனும் காட்டுப்பகுதியில கர்னூல் மாவட்டத்தில் கிருஷ்ணா நதி கரையில் கடல் மட்டத்தில் இருந்து 1500 அடி உயரத்துல இந்த கோவில் அமைந்துள்ளது. தலமரம் மருத மரம் மற்றும் திரிபலா மரம், தீர்த்தம் பால தீர்த்தம் மற்றும் கிருஷ்ணா நதி தீர்த்தம். இந்த தலத்துல நந்தி தேவன் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து சிவபெருமானுக்கு வாகனமாக இருக்கும் வரத்தை பெற்றார். 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாக போற்றப்படும் தலம் இது. அஷ்டதச சக்தி பீடங்களில் முதன்மை பீடமாக வணங்கப்படும் இடம் இது. இங்குதான் சதி தேவியின் கழுத்து பகுதி விழுந்த இடம். எனவே இந்த இடம் மாதவி பீடம் மற்றும் சைல பீடம் என்று போற்றப்படுகிறது. 51 சக்தி பீடங்களில் இது 3வது பீடமாகவும் போற்றப்படுகிறது. இங்கே எழுந்தருளி இருக்கும் அன்னை பிரம்மராம்பிகா என்ற திருநாமத்தோடு வீற்றிருக்கிறார். இறைவன் மல்லிகார்ஜுனர் என்ற திருநாமத்துடன் சுயம்பு திருமேனியாக எழுந்தருளி உள்ளார். நந்தியே மலையாக இருந்து அதன் மேல் சிவபெருமான் அமர்ந்து ஆட்சி புரியும் இடம் இது. விநாயகப் பெருமான் சித்தி புத்தியாரை மணந்த திருத்தலம் இது. ஸ்ரீசைலம் பற்றி குறிப்பு மகாபாரதத்திலும் கந்த புராணத்திலும் மற்றும் பல புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கந்த புராணத்தில் ஸ்ரீசைல காண்டம் என்னும் அத்தியாயம் ஒன்று உண்டு. இது இக்கோவில் மிக பழங்காலத்திலேயே தோன்றியதற்கு சான்றாக அமைகிறது. கிருத யுகத்துல ஹிரண்யனும், திரேதா யுகத்துல ஸ்ரீ ராமபிரானும், துவாபர யுகத்துல பாண்டவர்களும், கலியுகத்துல ஆதிசங்கரரும் பூஜை செய்த புண்ணிய கஷேத்திரம் இது. ஆதிசங்கரர் இத்தலத்திலேயே பல நாட்கள் தங்கி அம்பிகையின் மேல் சிவானந்த லகரி எனும் புகழ்பெற்ற பாடலை இயற்றினார். 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அப்பர், சுந்தரர், ஞானசம்பந்தர் ஆகிய நாயன்மார்களால் பாடல் பெற்ற ஸ்தலம் இது. மராட்டிய மாமன்னர் வீர சிவாஜி இங்கு வந்து ஸ்ரீ மல்லிகார்ஜுனேஸ்வரரையும் அன்னை பிரம்மராம்பிகையையும் தரிசித்து 10 நாட்கள் உபவாசம் இருந்து தியானத்தில் ஈடுபட்டார். இங்குள்ள அம்பிகை மீது கொண்ட தீவிர பக்தியால் தனது வைராகிய மனோபாவத்தாலும் தன் நாடு, படை, மனைவி, மக்கள் ஆகியோரை மறந்து இங்கேயே எஞ்சிய வாழ்க்கையை கழித்துவிட எண்ணினார். அப்போது அவருடன் இருந்தவர்களுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. அந்த நிலையில ஸ்ரீ பிரம்மராம்பா தேவி அன்னை பவானி வடிவத்தில் சிவாஜிக்கு காட்சி தந்து திவ்ய கட்கம் என்று சொல்லக்கூடிய பெரிய வாளை அடித்து அவர் ஆற்ற வேண்டிய கடமையை எடுத்து கூறி பகைவரை அழித்து வெற்றி யாத்திரையை நடத்திட வாழ்த்தினார். தனது பக்தியை வெளிக்காட்டும் வகையில இக்கோவிலின் வடக்கு கோபுரத்தையும் தியான மண்டபத்தையும் உருவாக்கினார் மராட்டிய மன்னர் சிவாஜி. அன்று முதல் சனாதன தர்மத்தை வேரறுக்க வந்த அந்நிய படைகளை வீழ்த்தி பல வெற்றிகள் பெற்று சத்ரபதி சிவாஜி என்ற பெயருடனும் புகழுடனும் திகழ்கிறார். இத்தலம் வேதாந்திகள், பரம யோகிகள், சித்த புருஷர்கள், மகா தவசிகள் இருக்கும் புண்ணிய கஷேத்திரம். பக்தி, ஞானம், உலக பற்றின்மை அடைய நினைப்பவர்கள் தஞ்சம் புக வேண்டிய இடம் இது. ஆந்திராவின் மிகப்பெரிய ஞானியான அக்கம்மா தேவி திகம்பரியாக வாழ்ந்து பக்தர்களுக்கு அருளை வழங்கி இறுதியில் இத்தலம் வந்து இறைவனோடு ஐக்கியமானதாக கூறுகிறார்கள். இதே போல மற்றொரு ஞானியான ஹேமலத்தை என்பவரும் இவ்விடத்திலே இறைவனோடு இரண்டர கலந்திருக்கிறார்கள். எல்லா கோயில்களிலும் குளித்து கை கால்களை கழுவி ஒன்றும் சாப்பிடாமல் கடவுளை தரிசனம் செய்வது வழக்கம். ஆனால் இங்கு எந்தவித நித்திய கர்மாக்களையும் செய்யாமல் இங்கு குடிக்கொண்டு இருக்கும் இறைவனையும் இறைவியையும் தரிசனம் செய்யலாம். இதற்கு தூடி தரிசனம் என்பர். தூய்மையான மனத்தோடு ஜாதி மத பேதமின்றி மூலவரான ஜோதிர்லிங்கத்தின் தலையை தொட்டு வணங்கலாம். வெறும் தரிசனத்தினாலேயே எல்லா விதமான வளங்களையும் பக்தர்கள் பெறுகிறார்கள் என்ற பெயரையும் புகழையும் பெற்றிருக்கும் தலம். திருவாரூரில் பிறந்தால் முக்தி, காஞ்சியில் வாழ்ந்தால் முக்தி. சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி, காசியிலே இறந்தால் முக்தி. திருவண்ணாமலை நினைத்தால் முக்தி என்று சிவபெருமானின் புனித தலங்களில் பெருமைகளை கூறுவது போல ஸ்ரீசைல மலையை தூரத்தில் இருந்து வணங்கினால் முக்தி கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. சாமானிய பக்தருக்கும் சித்தி பெறுவருக்கும்
அபூர்வமான அனுபவத்தை இந்த க்ஷேத்திரம் கொடுக்கிறது. குருக்ஷேத்திரத்தில் லட்சக்கணக்காக தானம் செய்வதாலும், கங்கையில் 2000 முறை குளிப்பதாலும், நர்மதா நதிக்கரையில் பல வருடங்கள் தவம் செய்வதாலும், காசியில பல்லாயிரம் ஆண்டுகள் வாழ்வதால் எவ்வளவு புண்ணியம் கிடைக்குமோ அவ்வளவு புண்ணியம் ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனரை ஒரு முறை தரிசிப்பதால் கிடைக்கிறது என கந்த புராணம் கூறுகிறது. இந்த க்ஷேத்திரத்தில் குடிக்கொண்டிருக்கும் ஸ்ரீ மல்லிகார்ஜுனேஸ்வரர் மற்றும் அன்னை பிரம்மராம்பிகை பெருமைகளையும், மேலும் இக்கோவில் பற்றிய அரிய தகவல்களையும் அடுத்த பகுதியில நம்ம பார்க்கலாம். சர்வம் சக்திமயம்.